அரசியலில் இருந்து ஒதுங்க தயார் கஜேந்திரகுமார் அதிரடி அறிவிப்பு. யாழில் 40,000 போதை மாத்திரைகள் மீட்பு. யாழில் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிரடியாக சீல் வைத்த அதிகாரிகள். அனுர் அரசாங்கத்தில் மற்றுமொரு பதவி விலகல். அரசு தனியார் துறை சம்பள அதிகரிப்பு அனுரவிற்கு கடும் அழுத்தம். தொடர்பென விரிவான செய்திகள். ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன்பின் தேசியம் பேசி பயனில்லை எனவும் தானும் அரசியலிலிருந்து ஒதுங்கி விடுவேன் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கமானது அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது. இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்கவைக்க ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் விரிவாக ஒரு அரசியலமைப்பை கொண்டுவர வாய்ப்புள்ளது. அறுதி பெரும்பான்மையுடன் இருப்பதால் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் அரசியலமைப்பை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும். வடக்கு கிழக்கு ரீதியில் 19 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதில் தேசியம் என்ற அடிப்படையில் 10 பேர் இருக்கின்றோம். குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தேசியம் பேசுகின்ற 10 பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அதன்பின் நாம் தேசியம் பேசி பயனில்லை. குறிப்பாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து 3 அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை எமது தமிழ் தலைமைகள் எதிர்த்து வந்துள்ளனர். அதன் காரணமாகவே தமிழ் தேசிய இனப்பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற நிலை சர்வதேச சமூகம் மத்தியில் உள்ளது. நாம் புதிய அரசியலமைப்பை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் 76 வருடமாக தமிழ் தலைமைகளும் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களின் அபிலாஷிகளுக்காக செய்த அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும். இது எமது அடிப்படை உரிமை பிரச்சினை. அதனை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதன் பின் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற பெயரை வைப்பதாலும் தேசியம் பேசுவதாலும் எந்த பயனும் இல்லை. நானும் அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவேன். அதன் பின் தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் இல்லை. 76 வருட போராட்டம் தோல்வி கண்டதாக முடியும். இந்த ஆபத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 40,000 போதை மாத்திரைகளுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளின் மொத்த பெறுமதி 80 லட்சம் ரூபாய் என தெரிவித்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி நகரில் உள்ள டாட்டூ குத்தும் நிறுவனம் ஒன்றில் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினால் குறித்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்தே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இதேவேளை குறித்த நிலையத்தில் துஷ்பிரயோகத்திற்குள்ளானதாக கூறப்படும் சிறுமியொருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக செயற்பட்டு வந்த ரமால் ஸ்ரீவர்தன தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். ரமால் ஸ்ரீவர்தன இலங்கை போக்குவரத்து தலைவராக 2 தடவைகள் செயற்பட்டுள்ளதோடு கடந்த ஆண்டு அமைச்சர் விஜிதஹேரத்தினால் இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டது. தற்போது அவர் பதவி விலகியிருப்பதை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் அரச நிறுவனம் ஒன்றின் தலைவர் ஒருவர் பதவி விலகுவது இது 2வது சந்தர்ப்பமாகும். முன்னதாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் செனேஸ் திசாநாயக்க தனது பதவியில் இருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனியார் துறையிலும் அரசு சேவையிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். கம்பகாவில் இடம்பெற்ற மக்கள் கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பேச்சுக்கள் நன்றாக இருந்தாலும் செயல் பலவீனமாகவும் மெத்தன போக்கிலும் காணப்படுகின்றதாகவும் அதன்போது அவர் தெரிவித்துள்ளார். எனினும் பேச்சுக்களை
போன்ற புதிய ஏற்பாடுகள் இந்த அரசிடம் இல்லை என்றும் பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடுகள் நிலவுகின்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு மின்சார கட்டணம் 33 வீதத்தால் குறைக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் இன்னமும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்களின் எதிர்பார்ப்பு அரசாங்கத்திற்கு சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உரமானியத்தை கூட முறையாக வழங்க முடியாத அரசு பரிசோதனைகளின்றி 328 கொள்கலன்களை சிவப்பு அறிவிப்புடன் விடுவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக மக்களுக்காக என்றும் குரல் எழுப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் வலியுறுத்தியுள்ளார்.